வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் டூ ஒன் ஃபீல் இட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோட்டா, இட்லிக்கு இதுக்கெல்லாம் ஏற்ற ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெஜ்ஜு சால்னா பார்க்க போகிறோம். நம்ம காரசாரமான வெஜ் சால்னா எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வானல் வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஸ்பைசஸ்லாம் உள்ளே சேர்த்துடலாம். கடல்பாசி, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 1, ஸ்டார் அலைன்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சோம்பு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு சோம்பு உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இதில் கடல்பாசி கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா நம்ம கடையில் போடுற குருமாவில் இந்த கடல்பாசி அதுதான் அந்த குருமா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு சோம்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கங்க. இதெல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நான் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா அது ஃப்ரை ஆகணும். ஸோ உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம ஹோட்டல் சால்னாவில் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் எதுவும் இருக்காது. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்கும். அது வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாது, தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா இதை வெங்காயம் வதங்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் நல்லா பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன பிறகு நல்ல வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு கைப்பிடி நிறையா புதினா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புதினா உள்ளே சேர்த்துக்கலாம். சால்னாக்கு கண்டிப்பாக புதினா போடணும். ஸோ புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கை புதினா உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். புதினாவும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு புதினா சட்டுன்னு வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கின பிறகு இப்போ ஒரு பெரிய தக்காளி 1 வெட்டி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா இதுதான் பொருட்களே. ஸோ அதனால் இது நல்லா ஸ்மாஷ் ஆகணும். வாங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா ஐட்டம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் மிக்சியில் 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, அரை சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா இப்போது தக்காளி ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் உள்ளே சேர்த்து கரிஞ்சிடாமல் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் வதக்கி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா முந்திரி, அதில் காமுடி தேங்காய், வெங்காயம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை உள்ளே சேர்த்து இப்போ நம்ம தண்ணி விற்று நல்லா விழுதாக அரைச்சிப்போம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அந்த கழவையில் உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா தக்காளி கோச்சி வந்திருக்கு. நல்லா உள்ளே சேர்த்து உங்களுக்கு தேவையானங்கிற தண்ணியை விட்டு நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. ஏன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம். ஸோ தண்ணி நிறையா விட்டுக்குங்க. ஏன்னா ஹோட்டல் சால்னா நல்லா தண்ணியாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துவிட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுப்போம். நல்லா தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் எனக்கு தேவையான உப்பு போட்டு நான் மூடி வச்சிட்றேன். ஏன்னா உப்பு பத்தாது. நம்ம உப்பு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சு எடுப்போம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ குழம்பும் சுண்டிடுச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் மறுபடியும் புதினா கொஞ்சம் சேர்த்து இறக்கிட போகிறேன், நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக. ஸோ புதினா கிள்ளி போட்டு
ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் சால்னா ரெடி. வாங்க சர்வ் பண்ணலாம். இது பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, உங்கள் இட்லி தோசைக்கு கூட கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் டூ அண்ட் ஃபீல் இட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க, ஏன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.